டூரிஸ்ட் ஃபேமிலி நம்ம சசிகுமார், அதுக்கடுத்து நம்ப சிம்ரன் மேம் இவங்க இருவரும் சேர்ந்து நடிக்க ரீசெண்டா தியேட்டர்ல வெளிவந்த ஒரு தமிழ் திரைப்படம். இந்த வருஷம் கிட்டத்தட்ட 100 படம் இதுவரைக்கும் வெளிவந்திருந்தாலும், அதாவது தமிழ் சினிமால வெளிவந்திருந்தாலும், ஹிட்டான திரைப்படம் மிஞ்சி போனா 5 தான் இருக்கும். அந்த 5ல இந்த படமும் ஒண்ணு. வர்த்தக ரீதியா ஒரு மிகப்பெரிய வரவேற்பு. உலக அளவில் 75 கோடி வசூல் வந்திருக்கு அப்படின்ற விஷயத்த பட தரப்பிலேயே அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான வரவேற்பு. ஏன்னா படம் ரிலீஸ் ஆனப்போ 100 தியேட்டர்ல இருந்துச்சுனாலும் 3 நாள்லயே அந்த தியேட்டர் கவுண்ட் அப்படின்றது 100ன்றது 150 ஆச்சு. அதுக்கடுத்து 200 ஆச்சு. அந்த அளவுக்கு ஒரு நல்ல வரவேற்பு. ஸோ ரொம்ப சூப்பரா ஒரு ஃபீல் குட்டான ஒரு திரைப்படத்தை பார்க்கணும்னா நீங்க இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தை பார்க்கலாம். ரொம்ப அற்புதமான ஒரு திரைப்படம். இந்த படத்தோடைய டிஜிட்டல் ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார் ஜியோ ஹாட் ஸ்டார் அவங்க தான் வாங்கியிருக்காங்க. ஸோ எப்போ ஸ்டீம் ஆகும் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டு இருப்பீங்க. இப்போ அதனுடைய அஃபிஷியல் அப்டேட் ஜூன் 2ஆம் தேதி எக்ஸ்க்ளூசிவா ஜியோ ஹாட் ஸ்டார்ல இந்த படத்தை ஸ்டீம் பண்ண போறாங்களா மேம். ஜியோ ஹாட் ஸ்டார் மட்டும் இல்லாம சிம்பிள் சோத்துலையுமே இந்த படத்தை ஸ்டீம் பண்ண போறாங்க. சிம்பிள் சோத்தில் வரும்போது 4K டோல்பி அட்மாஸ்ல ஸ்டீம் பண்ண போறாங்க. அதில் குறிப்பாக அன்சென்சார்ல அவங்க ஸ்டீம் பண்றதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் மட்டும் இல்லாமல் ஜியோ ஹாட் ஸ்டார்ல இந்த படத்தை தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தி அப்படி சொல்லிட்டு 5 லாங்குவேஜ்ல இந்த படத்தை இப்போதைக்கு ஸ்டீம் பண்ண போறாங்க. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம், ஏற்கனவே சம்பவம் முடிஞ்சிருச்சு, நான் இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் அஃபிஷியலா நான் ஹாட் ஸ்டார்ல மட்டும்தான்ப்பா பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி சில பேர் காத்துக்கிட்டு இருப்பீங்க. அவங்களுக்கு ஜூன் 2ஆம் தேதி ஸ்டீம் ஆக போது. ஃபேமிலியா வீட்லயே ஒரு நல்ல படத்தை ஓடிடியில் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா டெஃபினட்டா இந்த படத்தை நீங்க பார்க்கலாம். வர்த்தான ஒரு திரைப்படம் தான். ஸோ ரொம்பவே ஒரு ஃபீல் குட்டான ஒரு திரைப்படம். ஒரு நல்ல மெசேஜோட சேர்த்து சூப்பரான திரைப்படம். டைரக்டருடைய முதல் படமாவே டெபியூ படமாவே இருந்தாலும் மிகப்பெரிய வெற்றி பெற்ற ஒரு திரைப்படம். 75 கோடி வசூல் வந்திருக்கு. ஸோ ரொம்ப சூப்பரான திரைப்படம். ஜியோ ஹாட் ஸ்டார் சிம்பிள் சோத்துல ஜூன் 2 வருது. பார்த்து பயங்கரமா என்ஜாய் பண்ணுங்க.